ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வங்கியியல் தொடர்பாக 60 கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 60 கேள்விகளுமே நான் ஸ்கூல் புக் அண்ட் அதர் சோர்ஸ்லேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த 60 கேள்விகளில் குறைஞ்சது 5 முதல் 10 கேள்வி நேரடியாக உங்கள் தேர்வில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் உங்கள் ஸ்கோர் கமெண்ட் பண்ணதும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது என்னென்னா, ஆர்பிஐ முக்கிய ஆண்டுகள், நபார்டு, வங்கி தேசியமயமாக்கல், முக்கிய குழுக்கள், டிஎன்பிஎஸ்சி 1 மார்க் கன்ஃபார்ம் கேள்விகள், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டினோட பிடிஎஃப் இருக்குது. ஆன்சரெல்லாம் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சருக்காக நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ ஒன்ஸ் முழுசாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். முதல் கேள்வி கவனமாக பாருங்கள். மைய வங்கி என்பது எந்த மாதிரியான ஒரு நிறுவனம்? விடை தன்னாட்சி நிறுவனம். பேங்க் ஆஃப் பிரான்ஸ் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை கிபி 1800. மைய வங்கி என்பது கடன் வழங்கும் கடைசி புகலிடமாகும் என்று கூறியவர்? பிஏ சாமுவேல்சன். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1934. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தனது செயல்பாட்டை தொடங்கியது? விடை 1/4/1935. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? விடை 1949. மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஓர் அமைப்பாகும் என வரைவிலக்கணம் தந்தவர் யார்? விடை ஹாட்ரே. மைய வங்கியின் முதன்மையான பணி எது? விடை பணத்தை வெளியிடுதல் மற்றும் மேலாண்மை செய்தல். யார் மைய வங்கியை வங்கிகளின் வங்கி என்று குறிப்பிடுகிறார்? விடை ஸ்மித். நாட்டின் வங்கி அமைப்பு முறையை முறையாக வழிநடத்த எது அவசியமானது? விடை ஒரு தலைமை நிறுவனம் மைய வங்கி. ஆர்பிஐ எந்த குழுவின் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது? விடை ராயல் ஹில்டன் யங் கமிஷன். ஹில்டன் யங் கமிஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1926. ரிசர்வ் வங்கி எந்த தேதியில் தேசியமயமாக்கப்பட்டது? விடை ஜனவரி 1, 1949. ஆரம்பத்தில் ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் எங்கு அமைந்திருந்தது? விடை கல்கத்தா. ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? விடை சர் ஸ்மித். ரிசர்வ் வங்கி எத்தனை கோடி ரூபாய் மூலதனத்துடன் தொடங்கப்பட்டது? விடை 5 கோடி. தொடக்கத்தில் 5 கோடி ரூபாய் மூலதனமாக எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட்டது? விடை 5 லட்சம் பங்குகள். வங்கிகளின் ஆரம்ப மூலதனத்தில் ஒரு பங்கின் மதிப்பு என்ன? 100 ரூபாய். ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் தற்போது எங்கு அமைந்துள்ளது? விடை மும்பை. ரிசர்வ் வங்கியின் 4 மண்டல அலுவலகங்கள் அமைந்துள்ள நகரங்கள் எவை? விடை மும்பை, தில்லி, கொல்கத்தா, சென்னை. ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய ஆளுநர் யார்? விடை சிடி தேஷ்முக். ரிசர்வ் வங்கி எந்த சட்டத்தின் கீழ் தேசியமயமாக்கப்பட்டது? விடை ரிசர்வ் வங்கி பொது உடைமை மாற்றுச் சட்டம் 1948. இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர்களை நியமிப்பது எது? விடை மத்திய நிதி அமைச்சகம். இந்தியாவில் ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகங்கள் எத்தனை உள்ளன? விடை 19.
ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது எது? விடை நிதி அமைச்சகம். பழைய மற்றும் சேதமடைந்த நாணயங்களை மாற்றுவது அல்லது அழிப்பது எது? ரிசர்வ் வங்கி. நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்படும் ரூபாய் நோட்டுகளை விநியோகிப்பது எது? இந்திய ரிசர்வ் வங்கி. வங்கி குறைதீர்ப்பாய திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1995. ரூபாய் நோட்டு மற்றும் நாணயங்களை வெளியிடும் அமைப்பு எது? விடை மத்திய நிதி அமைச்சகம். ரிசர்வ் வங்கியின் பணப்புழக்கம் சரி செய்தல் வசதி எந்த குழுவின் பரிந்துரையால் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை நரசிம்மர் குழு. பணப்புழக்கம் சரி செய்தல் வசதி எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1998. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது LAF இன் ஒரு பகுதியாகும்? விடை ரெப்போ மற்றும் மீள் ரெப்போ விகிதங்கள். இந்தியாவில் கரன்சி நோட்டுகளை அச்சிட எத்தனை அச்சகங்கள் உள்ளன? விடை 4. மத்திய அரசின் முழு உரிமை பெற்ற SPMCIL அச்சகம் அமைந்துள்ள இடம் எது? விடை நாசிக். RBIயின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள BRBNMPL அச்சகம் எங்கு அமைந்துள்ளது? விடை மைசூர். கீழே உள்ளவற்றில் எங்கு இந்திய அரசின் நாணயங்கள் தயாரிக்கப்படவில்லை? விடை மைசூர். தபால் தலைகள் மற்றும் நிதித்துறை வில்லைகள் அச்சிடப்படும் இடம் எது? விடை இந்திய பத்திர அச்சகம், நாசிக். ISO தர சான்றிதழ் பெற்ற முதல் இந்திய வகை வங்கி எது? விடை கனரா வங்கி. இந்தியாவில் முதலில் நடமாடும் வசதியை அறிமுகப்படுத்திய வங்கி எது? விடை ICICI. இந்தியாவில் கிரெடிட் கார்டு வசதியை அறிமுகப்படுத்திய முதல் வங்கி எது? விடை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வெளிநாட்டு வங்கி எது? விடை HSBC. காசோலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய வங்கி எது? விடை பெங்கால் வங்கி. பெங்கால் வங்கி எந்த ஆண்டு காசோலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது? விடை 1784. இன்டர்நெட் பேங்கிங் வசதியை இந்தியாவில் முதலில் தொடங்கிய வங்கி எது? விடை ICICI. பாரதிய மகிழா வங்கி பாரத ஸ்டேட் வங்கியுடன் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது? விடை 2017. பாரதிய மகிழா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 2013 நவம்பர் 19. முதலில் பெண்கள் வங்கி 1989ஆம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? விடை கராச்சி, பாகிஸ்தான். தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரையை தலைமையிடமாக கொண்டு மகளிர் வங்கியை நடத்தியவர் யார்? விடை SNK சுந்தரம். ஒரு வங்கி பொதுத்துறை வங்கியாக கருதப்பட அரசாங்கத்தின் பங்கு எவ்வளவு இருக்க வேண்டும்? விடை 50%க்கும் மேல். பாரத ஸ்டேட் வங்கி 1955ஆம் ஆண்டிற்கு முன் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. பாரத ஸ்டேட் வங்கி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1955. பாரதிய மகிழா வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை 2013. இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது?
விடை 1904. இந்தியாவில் ஏடிஎம் முறையை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 1987. நபார்டு என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு எப்பொழுது நிறுவப்பட்டது? விடை 1982. நபார்டு எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது? விடை நபார்டு ஆக்ட் 1981. நபார்டு தலைமையகம் எங்கு உள்ளது? விடை மும்பை. நபார்டு முக்கியமாக எந்த துறையை மேம்படுத்துகிறது? விடை வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சி. 1969ஆம் ஆண்டு எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? விடை 14. 1980ஆம் ஆண்டு எத்தனை வங்கிகள் மீண்டும் தேசியமயமாக்கப்பட்டன? விடை 6. தேசியமயமாக்கல் எந்த பிரதமரின் காலகட்டத்தில் நடைபெற்றது? விடை இந்திரா காந்தி. அவ்வளோதான். இந்த 60 கேள்விகளையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா வங்கியல் பகுதி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி இன்னும் முக்கியமான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.